ஆகஸ்ட் 2 முதல் நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்தில் ஒவ்வொரு வருடமும் 25க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை ஏவ திட்டமிட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் இஸ்ரோ தலைவர் நாராயணன் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ராக்கெட் ஏவுதளத்திற்கான பணிகள் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். அடுத்த ஆண்டு நவம்பர் மாதத்திற்குள் குலசேகரப்பட்டினத்தில் இருந்து ராக்கெட் ஏவப்படும் என கூறிய அவர், அங்கிருந்து 500 கிலோ எடை கொண்ட ராக்கெட்டுகள் ஏவப்படும் என்று குறிப்பிட்டார். இரண்டாவது ஒரு லான்ச் காம்ப்ளெக்ஸ், செகண்ட் லான்ச் காம்ப்ளெக்ஸ், அதுதான் இந்த குலசேகரப்பட்டினத்தில் வந்துட்டு இருக்கு. அதுக்கு எல்லா வேலையும் ரொம்ப நல்லா நடந்துட்டு இருக்கு. கழிஞ்ச வருஷம் நம்மளுக்கு வந்து இந்த அடிக்கல் நாட்டு அன்னைக்கு ஒரு சின்ன ராக்கெட் ஆகஸ்ட் 200 சொல்லுவோம், அந்த ராக்கெட் சவுண்டிங் ராக்கெட் வந்து இங்கிருந்து ஏவப்பட்டது. இப்போ வந்து இந்த மாதிரி சவுண்டிங் ராக்கெட் ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா ஏவலான்னு நாங்கள் வந்து திட்டமிட்டுருக்கோம். இந்த ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்னு சொல்றது 500 கிலோகிராம் இடையுள்ள ஒரு செயற்கைக்கோளை வந்து 400 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து போடக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள அப்படிப்பட்ட ஒரு ராக்கெட்டாக, ரொம்ப சின்ன ராக்கெட் நினைச்சிடாதுங்க, அப்படிப்பட்ட ராக்கெட்டாக இருந்து நம்ம அனுப்புகிறோம்.